இந்த பாட்டை நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? இந்த பாட்டை இந்த நேரத்துல எதுக்கு பாடின? இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எதுக்கு இந்த பாட்டை பாடின? உன்னதானே கேட்கிறேன், பதில் சொல்லு. இந்த பாட்டு எனக்கு அமைதியை கொடுக்குது, எனக்கு ஒரு புது தெம்பு கொடுக்குது. நான் சந்தோஷமா இருந்த அந்த நாட்களை எனக்கு ஞாபகப்படுத்துது. இதனால உங்களுக்கு என்ன வந்தது? ஆனா இந்த பாட்டு தான் இப்ப எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை இந்த பாட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. பாடக்கூடாது, இனிமே இந்த பாட்டு நீ பாடவே கூடாது. இனி ஒரு தடவை பாடின அவ்வளவுதான். இனிமே இந்த பாட்டை பாடாத. சரியான ராட்சச. அம்மா, மறுபடியும் இந்த பாட்டை பாடுமா. என்ன ஜமீன்தார் அம்மா, நீங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. எங்க போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. தனியா போகல, டிரைவரையும் கூட கூட்டிட்டு தான் போனேன். டிரைவரை கூட கூட்டிட்டு போனீங்கன்னா கார்ல தானே போனீங்க? அப்புறம் ஏன் துணி நனைஞ்சிருக்கு? ஏதோ முக்கியமான வேலையா போனேன்னு சொன்னீங்க. அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க போல இருக்கு. பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. அட, இப்ப ஏன் அழறீங்க? என்ன எதுவும் கேட்காதீங்க. நேரம் வரும்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். எனக்கு இந்த நேரத்துல உங்க ஆறுதல் தான் தேவை. உங்களோட இந்த அரவணைப்புல தான் என்னோட உலகமே அடங்கி இருக்கு.
மாமா வந்து சுனிதா இப்ப ரூம்ல இல்ல, ஏதோ எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கா. தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கேன். பார்வதி, முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இன்னும் 4 நாள்ல உங்க கல்யாணம் நடக்க போகுது. அதனால இந்த கல்யாணத்துக்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இதை வாங்கிக்கம்மா. மறுக்காம இதை வாங்கிக்கணும்மா. எதுக்காக? இது யாரோடது? இது என் அண்ணியோடது. உங்க அண்ணியோடதா? ஆ, அப்படின்னா ஆனா ஏற்கனவே அவங்களோட நகையை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் போட்டுக்க. அதோட பார்வதி, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம இத நீ வாங்கிக்கமா. எனக்கு பொய் சொல்ல தெரியாது, அதான் உண்மையை சொல்லிட்டேன். என் அண்ணி கொடுத்ததா நினைக்காம ருத்ராவோட வருங்கால மனைவிக்கு வேற யாரோ கொடுத்ததா நினைச்சுக்கோமா. எது எப்ப வேணாலும் நடக்கட்டும். ஆனா இனிமே நீ ருத்ராவோட மனைவி தானே. இத பாருமா, உன்கிட்ட ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன். இது உனக்கு போட இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா உன் கொடியதை வச்சுக்கோமா. பட்டாம்பூச்சி, இந்த வளையல எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எங்க பார்த்த? உன்னதான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவளை காணோன்னு இப்பதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆமா, உன்னோட சித்தி வரல? பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியா? வரட்டும் வரட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். எங்க உங்க மருமகளை கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிறீங்க? வீட்ல வேற ஏதாவது விசேஷம் நடக்குதா? என்னம்மா இப்படி கேக்குற? எங்க வீட்ல பெரிய விசேஷம் நடக்க போகுது. என் மருமக தயாராகி இப்ப கீழே வருவா. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வச்ச கண்ணு பார்க்காம இவளை பாப்பீங்க. அவ்வளவு அழகா இருப்பா. வெளியில போறீங்களா? இத குடிங்க. நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். சரி, வேணும்னா பார்வதி கொடுங்க. என்னக்கா நீங்க யாருமே இல்லைன்னு சொன்னீங்க? வீட்ல இருக்கிற ஆம்பளை எல்லாம் வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. இவர் வீட்ல தானே இருக்காரு. என்ன பிரீத்தி நீ? இது கல்யாண மாப்பிள்ளை எப்படி வெளியில போய் வேலையில பாப்பாரு? அதோட என் அக்கா பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா? அவனே சந்தோஷமா என்கிட்ட வந்து சித்தி கல்யாண வேலையெல்லாம் நீங்க தான் பாக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். எப்படி என்னால மறுக்க முடியும்? அக்கா பையன் எனக்கும் பையன் தானே. அதனாலதான் எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்வதி எங்க? பாத்தீங்களா? அதுக்குள்ள என்ன மாப்பிள்ள அவசரம்? ஊர்வலத்துக்கு வரப்போறது அவதான், நீங்க கிடையாது. அவசரம் போல இருக்கு. நீங்க யாரை தேடுறீங்க? அங்க பாத்தீங்களா? உங்க பார்வதி வரா. அண்ணிய பாக்கணுமா? சுனிதா, நீ கொஞ்சம் இங்க இருந்து போறியா?
அண்ணிய தனியா விடக்கூடாது. யாராவது ஒருத்தர் அவங்க பக்கத்துல இருக்கணும். நான் இருக்கேன்ல, நீ போ. ம். ஞாபகம் வச்சுக்கோ, எந்த காரணத்தாலையும் உன்னோட முக்காடு விலகிடக்கூடாது. உன்னோட முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. என்ன மாப்பிள, இப்பவாவது பொண்ணை கொஞ்சம் தனியா விடுங்க. இது பொண்ணுங்க மட்டும் கலந்துக்கிற சடங்கு, அதனால நீ எங்க கூட வரக்கூடாது. நான் எங்கேயும் போக மாட்டேன். இன்னொரு விஷயம் சித்தி, இவளோட முகத்தை யாரும் பார்க்க கூடாது. அதுதான் கண்ணா நடக்காது. கூடிய சீக்கிரமே இவ முகத்தை எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. வா மருமகளே வா. பார்வதி, இதுதான் ஷாலு, நாட்டாம பொண்ணு. இங்க பாரு ஷாலு, இதுதான் எனக்கு வரப்போற புது மருமக. ஒரு தடவை இவ முகத்தை நீ பாத்துட்ட, அப்புறம் மறுபடியும் மறுபடியும் பாத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன். வேண்டாம் சித்தி, முக்காட விளக்காதீங்க. ஏன் பாப்படி, உன் வருங்கால பொண்டாட்டி ரொம்ப வெக்கப்படுவாளா? அவ வெக்கப்படுவாங்கிறதுக்காக மட்டும் இல்ல, இன்னொரு காரணமும் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இவளோட முகத்தை என்ன தவிர வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஒருவேளை புயல் காத்து அடிச்சு முக்காடு விலகிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? என்ன நடந்தாலும் சரி, அந்த சூரியனோட பிரகாசமோ அந்த பாலைவனத்தோட மண்ணு கூட இவளோட முகத்தை பார்க்க முடியாது. பார்க்கணும்னா என்னோட விருப்பம் இருந்தாதான் அது முடியும். சரிப்பா சரி, இவ முகத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. பாட்டு பாடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்கள எங்க காணோம்? சரி சரி வாங்க எல்லாரும் வாங்க. ஊர்வலத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, வாங்க. கிராமத்து பொண்ணுங்களாம் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்ப நீயும் எங்க கூட வரப்போறியா ருத்ரா? ஆமா, அவரும் தாராளமா வரட்டும். அவர் ஆசையை ஏன் தடுக்கிறீங்க? பொண்ணு மாப்பிள்ள மேல யார் கண்ணும் பண்ற கூடாது. சரி சரி வாங்க வாங்க வாங்க. சுனிதா, நீ இங்கே இரு. நமக்கு வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நாம அப்புறமா சரி போலாம். அண்ணி. வா வா. அவளை கூட்டிட்டு வாப்பா. இப்ப கூட நீ நினைச்சிருந்தா மறுத்திருக்கலாம். என்னால் அதை செஞ்சிருக்க முடியும். நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகணும்னு நினைக்கிறேன். உன்னை விட்டு அந்த விதியால கூட என்ன பிரிக்க முடியாது. உன் கூடவே தான் இருப்பேன். வா. ஒவ்வொரு வீட்லயும் சோதனை போடுங்க. அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களோ, என்ன பொருள் விற்க ஆசைப்படுறாங்களோ, அதே சாக்கா வச்சு அவங்க வீட்டுக்குள்ள போய் தேடுங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனா அந்த பார்வதியை கண்டுபிடிச்சு ஆகணும். போங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இது என்னோட மூத்தாரு புள்ள. ஒரு வகையில பார்த்தா என் அக்கா புள்ள, என் புள்ளன்னு கூட சொல்லலாம். இது பொண்ணு மட்டும் வர ஊர்வலம் தான், ஆனா இவனும் கூடவே வந்துட்டான். அது வேற ஒண்ணும் இல்ல, பொண்ணோட முகத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு என் புள்ள நினைக்கிறான். அதனாலதான் பொண்டாட்டியோட முகத்தை மறைச்சே வச்சிருக்கான். வாமா போலாம் வா. ஒருவேளை இந்த பார்வதி நம்ம வீர்பூரை சேர்ந்த பொண்ணா இருப்பாளோ?